Good morning students, I am MRK. Today maths class 10th standard, chapter 1, relations and functions. Example sums வந்து important sums 5 mark. Composite function உள்ளது. Example 1.24. Okay students, what is given? First write given question என்ன கொடுத்திருக்கு அப்படின்றத write பண்ணுங்க. Next வந்து நம்ம கொஸ்டினில் உள்ள ஆன்சரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன கேட்டிருக்கு ஏது கேட்டிருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. 3x + 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. x + 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். ஃபஸ்ட்டு லெஃப்டில் என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. ரெண்டு ஈக்குவல் ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 3x + 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அகைன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, அப்போ எழுதுறதை பார்த்துக்குங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதுகிறேன் உள்ள 3x + 1 அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸை எடுத்துட்டு இதை கொண்டே உள்ளே எழுதுகிறோம். அப்போ எழுதையில் 3 × x + இந்த இதை அப்படியே தூக்கி உள்ளே எழுதுகிறோம். 3 × பார்த்து பொறுமையாக இந்த எக்ஸை எடுத்துட்டு நான் இந்த எக்ஸை எழுதணும். அப்போ 3 × 3x + 1 + 1. ஓகே குட். அப்போ என்ன ஆகுங்க? 3 3s are 9x + 3 + 1. அப்போ 9, இந்த 3 3s are 9, அங்கிட்டு ஒரு 3, 1 3 is 3. அப்போ 9x + 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நீ எழுதையில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். எழுதையில் கவனிச்சுக்க, இந்த ஆன்சரை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆன்சர் இருக்குது பாரு, இந்த இடத்துல இதை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜின்னு எழுதிட்டு இந்த ஆன்சர் எழுதுகிறேன். 9x + 4 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதை எடுத்துட்டு இதை எழுதுகிறேன். 9x + 4 + 3. அப்போ 9x + 7. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு ஒன். குட். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வா. என்ன எடுத்துருக்கோம்னா எஃப் காம்போசிட் ஜி ஹச் எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்த்து பொறுமையாக. ஃபஸ்ட்டு வந்து ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்க. இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் ஏன்னா முதல்ல அதுதானே இருக்குது இந்த அந்த ஓரத்தில். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x + 3 கொஸ்டினில் இருக்குது பாரு, இந்த இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி இருக்கட்டும், இந்த ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வந்து x + 3. அப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ் தானே. அப்போ இந்த இடத்துல எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை போடு, x + 3 + 3. அப்போ x + 6 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்து பொறுமையாக எழுதணும். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் + 6 = எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இந்த 3 பக்கத்தில் உள்ள எடுத்துட்டு 3 × x + 6 + 1. வெரி குட், அவ்வளோதான். இப்போ 3x + 6 are 18 + 1. அப்போ என்ன வந்துடும்? 3x + 19. ரெண்டே ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்கு. அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் = எஃப் எக்ஸ் ரெண்டும் ஈக்குவல் பண்ணியிருக்கு. லெஃப்ட் ரைட்டு மாற்றிக்கிட்டேன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நான் இதை எழுதையில் கரெக்டாக எழுதிக்க. இது கண்டுபிடிச்ச ஆன்சர் இருந்தால் இருக்குது. 3x + 19 = அங்கே என்ன இருக்குது? 9x + 7. ஓகே, இப்போ இந்த 3x அங்கிட்டு கொண்டு போயிரு, இந்த 7ஐ இங்கிட்டு கொண்டு வந்துரு. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இந்த 3xை வந்து அங்கிட்ட கொண்டு போனோம்னா இது ப்ளஸ் 3x அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா 9x மைனஸ் 4ன்னு வரும். சாரி, மைனஸ் 3xன்னு வரும். 9x மைனஸ் 3x. இந்த 19 இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 7 இங்கிட்டு வந்தால் மைனஸ் 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக தனியாக செஞ்சுருக்கேன். இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 12 ஈக்குவல் டு 6x. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ அடுத்த வரையில் என்ன வரும்? 12/6 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக மெதுவாக செஞ்சினா செஞ்சிடலாம். நிதானமாக எடுத்து இங்கிட்ட மூவ் பண்ணுறத கரெக்டாக மூவ் பண்ணால் செஞ்சிடலாம். குட், தேங்க்யூ.